2 நாளா ரொம்பவே பொலிட்டிக்கல் பேசிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல நாம பேசாம யார் பேசுறது அப்படின்னு. இன்னைக்கு அமெரிக்கன் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டை பத்தி தான் பேச போறோம். இத மாதிரி விஷயங்களை கண்டிப்பா எல்லாரும் பேசியே ஆகணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட் இத மாதிரி விஷயங்கள்ல இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மைல் ஸ்டோனா மாறி இருக்கு. இத மாதிரி ஜட்மெண்ட் இந்தியாவில் வருமா அப்படின்னா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஜட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஜட்மெண்டா மாறி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு செக்ஷுவல் கேஸ்ல யாராவது மாட்டுறாங்க அப்படின்னா ஃபைன் அப்படின்னு போடுறது வந்து ஒரு 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, ஏன் அதிகபட்சமா 100 கோடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க கன்விட் ஆகுறாங்க செக்ஷுவல் கேஸ்ல அப்படின்னா சில லட்சங்கள் வரைக்கும் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டு அதை மாதிரி பார்த்துருக்கோம். மிஞ்சி போனா எங்கேயாவது 1 கோடி 100 கோடி நடந்திருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட். நாம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவ்வளவு பெரிய ஒரு ஜட்மெண்ட்டை இப்போ அமெரிக்கன் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பேச போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அல்கி டேவிட் கொக்கோ கோலா நிறுவனத்தோட வாரிசு, ஹேலோகிராம் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட பிசினஸ் மேன், பில்லியனர். இவரை எப்படி வேணாலும் சொல்லலாம். பல பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சன். இவருக்கு எதிராக தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ட் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இவரு தொடர்ச்சியா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து மாட்டக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஃபைனா மட்டுமே போடப்பட்டிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. $900 மில்லியன். யோசிச்சு பாருங்க, $900 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்டா இருக்கும் அப்படின்னு. நாம இதை ஒரு அப்ராக்சிமேட்டா இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7,500 crores அப்படின்னு வருது. யோசிச்சு பாருங்க, 7,500 கோடி ஒரு பிசினஸ் மேனுக்கு எதிராக இத மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியா மாட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஃபைனா மட்டுமே போட்டிருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்லயே ஹிஸ்டரியிலேயே இத மாதிரி ஒரு வெர்டிக்ட் இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணது ஜான் டோ அப்படிங்கிற ஒரு மாடல். அல்கி டேவிட் கிட்ட 2016 19 வரைக்கும் அவருடைய பல பிசினஸுக்கு மாடலா இருந்து வேலை பார்த்து கொடுத்தவங்க தான் இந்த ஜான் டோ. இவங்க தான் இந்த கேஸையே ஃபைல் பண்றாங்க. அவர்கிட்ட இருந்து வேலை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அல்கி டேவிட் வந்து அந்த 3 வருஷத்துல என்னை பல முறை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, என்னை அசால்ட் பண்ணியிருக்காரு, ரேப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ்ல தான் இப்போ இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த கேஸ்ல முக்கியமா அவங்க எடுத்து வச்ச ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா 2016 19 அந்த காலகட்டத்தில் கோர்ட்டிலேயே அல்கி டேவிட்டுக்கு எதிராக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்த அதே டைம்ல இவர் இங்க என்ன வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, கோர்ட்ல கேஸ் இருக்கு, ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஆனா அதே டைம்ல அதே தவிர இங்க இவர் செய்யறாரு அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான் இப்போ இவருக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜட்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்கு. அல்கி டேவிட்டுக்கு எதிராக கோர்ட் இதை மாதிரி ஃபைன் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து இவர் மாட்டிருக்காரு. யூடியூப்லயே நம்ம தேடி பார்த்தா நிறைய வீடியோ இவரை பத்தி, அதுவும் இந்த ஹராஸ்மெண்ட் விஷயங்களை பத்தி நிறைய வீடியோஸ் வருது. இதுக்கு முன்னாடியே இதை மாதிரி கேஸ்ல கன்விக்ட் ஆகி அதற்கான ஃபைனும் கட்டின ஒரு மனுஷன் தான் அல்கி டேவிட். இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ப்ரொடெக்ஷன் அசிஸ்டண்டா இருந்த ஒரு உமன்ட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்க கேஸ் போட்டு அதுலயும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபைனா கட்டியிருக்காரு. $58 மில்லியன் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைனா கட்டியிருக்காரு. அப்போ வந்து இந்த அமௌண்டே ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டது. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்னு இந்த அமௌண்ட்டே இதுதான் அது வரைக்கும் வந்து ஒரு லேண்ட்மார்க்கா இருந்தது. இத மாதிரி கேஸ்ல இவ்வளவு ஃபைன் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்போ போட்டிருக்கிறது அப்படிங்கிறது $900 மில்லியன். அது கூட கம்பேர் பண்றப்பவே இது ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்படிங்கிறப்போ இந்த ஜட்மெண்ட் இது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து நிறைய செக்ஷுவல் கேஸ் வந்திருக்கும், பார்த்துருப்பாங்க. அதுலலாம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஜட்மெண்டா மாறி இருக்கு. இதுதான் ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய ஜட்மெண்ட். இந்த செக்ஷுவல் கேஸ்ல இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல நாம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அல்கி டேவிட் கிட்ட அந்த உமன் வந்து 2016 19 வரைக்கும் மாடலா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து தான் இந்த கேஸையே ஃபைல் பண்றாங்க.
ஃபைல் பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள இந்த ஜட்மெண்ட் வந்து இப்ப வந்திருக்கு. அப்பனா அமெரிக்காவில் இத மாதிரி விஷயங்கள்ல எவ்வளவு வேகமாக ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதுவும் திரும்ப இந்த தவறை செய்யக்கூடாது. ஏற்கனவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல மாட்டியிருக்காரு, அவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்கு. இதை தாண்டி ஒரு கேஸ்ல வந்து ஃபைனும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ திரும்ப இத மாதிரி ஒரு கேஸ்ல மாற்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஆர்குமெண்டா இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபைனா போடுறதுக்கு முக்கிய காரணமே ஏற்கனவே நீ ஒரு கேஸ்ல வந்து ஃபைன் கட்டியிருக்க, ஆனா திரும்ப இந்த விஷயத்த செஞ்சிருக்க. அதே மாதிரி கோர்ட்ல எந்த டைம்ல வந்து ட்ரையல் போயிட்டு இருந்ததோ, ஏற்கனவே இருந்த கேஸ்ல அந்த 2016ல இருந்து 19 டைம்ல ட்ரையல் போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல நீ அதே தப்ப திரும்ப செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமே இத மாதிரி தப்புகள் நடக்கக்கூடாது, யாரும் யோசிச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு பெரிய ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இத மாதிரி விஷயங்கள் அமெரிக்காவில் ரொம்ப குயிக்கா கேஸை முடிக்கிறாங்க. ஹிஸ்டரியிலேயே முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்து குறைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்தியாவிலையும் இத மாதிரி விஷயங்கள் நடந்தா, இத மாதிரி தீர்ப்புகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on next video. Bye viewers.